இந்தியா மொக்கையா விளையாடுறதுனால நம்மளுக்கு இந்த வாட்டி வேர்ல்டு கப்ல இன்ட்ரெஸ்ட் வரலையா? இல்லைன்னா ஆஸ்திரேலியா ரொம்ப தூரம், அதனால அங்கே இருக்கிற மேட்ச்லாம் நம்ம எப்படியும் எழுந்து காலையில் பார்ப்போம் அப்படின்றதுனால இன்ட்ரெஸ்ட் இல்லையான்னு தெரியல. ஆனால் இன்னும் இந்த கிரிக்கெட் வெறி, கிரிக்கெட் ஃபீவர், கிரிக்கெட் ஃபீலிங்லாம் ஸ்டார்ட் ஆகல. 92.7 பிக் எஃப்எம்ல சட்ட சாயங்காலத்தில் என்னடா அது ஊர் உலகமே எப்பாவது வேர்ல்டு கப் நடந்ததுன்னா கிரிக்கெட்டை பற்றியே பேசினு இருக்கும், இந்த வாட்டி எந்த ஆர்வமே இல்லையே அப்படின்னு யோசிச்சுக்கிற பாலாஜியோட நீ இப்போ இருக்கிறது பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸின் டேடிசி. நீங்களே யோசிச்சு பாருங்க அங்கிள், போன வேர்ல்டு கப் சாதா ஐபிஎல் நடக்கும்போதே நம்மளுக்குலாம் எவ்வளோ ஆர்வம் வரும். இந்த கொல்கட்டா வாயை வச்சுடணும்டா, கௌதம் கம்பீர் மூக்க போய்த்துணுன்ற மாதிரி நம்மளுக்கு அவ்வளோ எமோஷன்ஸ்லாம் வரும். ஆனால் ஆஸ்திரேலியாவில் ஒரு 2.5 மாதம் போய் தங்கினானுங்க, அடின்னு தட்டு மாதிரி திக்கி திசை மாதிரி சூச்சு மாதிரியா ஒரு மேட்ச் கூட ஜெயிக்காம இருந்ததுனாலே தெரியல, புஷ்ஷுன்னு ஆயிடுச்சுல. அது மட்டும் இல்லாமல் 2020 பார்க்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் இவனுக்கு 50 ஓவர்னா இப்போலாம் 2000 ரன் அடிக்கணும், 2000 ரன் இவனுக்கு அடிக்கணும், 2001 அடிச்சு அவனுக்கு வின் பண்ணணுன்ற மாதிரி அண்ணா தான் இன்ட்ரெஸ்டே வருது இல்லை. 50 ஓவர் எவ்வளோ பெருசு. இவ்வளோலாம் சொன்னதுக்கு அப்புறமும் ஒரு 10 நாள் ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு அது தொத்திக்கும். சப்போஸ் இந்தியா வண்டி பாகிஸ்தானை 15ஆம் தேதி ஜெயிச்சிச்சு அப்படின்னா அவள் தான் முடிஞ்சுது. நம்மளுக்கு அப்படியே வேர்ல்டு கப் இஸ் அமேசிங், வாட் அண்ட் என்டர்டைன்மெண்ட் அப்படிலாம் சொல்லிட்டு பயங்கரமாக டைம் பாஸ் ஆகிடும். என்ன இந்த வேர்ல்டு கப் ஆஸ்திரேலியா நடக்குது, 3-4 மணிக்கு மேட்ச் ஆரம்பிச்சு வச்சானுங்கன்னா செம்ம கடுப்பாகும். பொறுமையாக ஒரு 9-10 மணிக்கு விளையாட ஆரம்பிச்சு ஒரு 4 மணிக்கு முடிஞ்சுது அப்படின்னா செம்மையாக இருக்கும்ல. முன்னாடிலாம் எனக்கு செம்ம ஜாலி எப்போனா இந்த ஐபிஎல் நடக்கிற டைம்லலாம் என் ஷோவில் தான் ஸ்கோரே சொல்லுவேன் டெய்லி. ஆனால் இப்போலாம் இந்த காலையில் மேட்ச்ன்றதுனால மற்ற எல்லா ஷோலையும் நீங்கள் பிக் எஃப்எம்ல ஸ்கோர் கேட்கலாம். இப்போதைக்கு என்ன கேட்கலாம் அப்படின்னா, இதே மாதிரி நம்ம சுற்றி நடக்கிற நம்ம பார்க்குற நிற்கிற பக்கர குக்கரன்ற மாதிரி எல்லா ஐட்டத்தையும் சீப் போடான்ட்டு அடுத்த ஒரு 3 மணி நேரத்துக்கு சம்மந்தமே இல்லாமல் செம்ம ஜாலியாக நிறைய விஷயங்கள் பேச போகிறோம். அது மட்டும் இல்லாமல் ஆட்டோகிராஃப் படத்தில் வர சேரன் மாதிரி நானும் பஞ்சு மிட்டாயும் செம்மையாக ஃபீல் பண்ணி கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம பண்ணிட்டு இருந்த எந்த விஷயத்தெல்லாம் இன்னைக்கு அப்படியே விட்டோம், எதெல்லாம் நம்ம மறந்து போயிட்டோம், ஐயோ என்ன இதெல்லாம் நம்ம தானே பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஆச்சரியமா இந்த விஷயம்லாம் உங்களுக்கு லூஸ் டாக்ல வெயிட்டிங். ஆல் தட் மோர் என்ன வாய் உளறிடுச்சு. ஃபார் ஆல் தட் மோர் இந்தியாவில் எங்க இருந்தாலும் எவ்வளவு கோடி ரூபாய் செலவாலும் சமத்து பேனா சுச்சு விஜி அப்படின்ற மாதிரி சம்மஜலை கேளுங்க. இது பாஸ்டம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இன் டேக் இட் ஈஸி வித் மீ பாலாஜி. கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இல்ல ஒரு ஒரு மாசமாவே உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லுகிறோம். 92.7 பிக் எஃப்எம்மோட மாபெரும் அப்படின்னா உலகமே இதுவரை கண்டிராத ஒரு விருது வழங்கும் விழா வர சனிக்கிழமை சாயங்காலம் நடக்க போகுது அங்கிள். ஏன் இப்ப திருப்பி சொல்றேன்னா, இன்னும் 2 நாள் தானே இருக்கு, நீங்க கண்டிப்பா வந்தாதான் அது நடக்கும். ஓகே, 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டிடிசி கேட்டு இருக்கும்போது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இப்பதான் நான் ஒரு மாசமா ஊர்லயே இல்ல, இப்பதான் நான் வந்தேன்றவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா பிஜிபி ஜாய் ஏரியா வழங்குற பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ். அதாவது போன வருஷம் மெலடி பாட்டு மட்டுமே செலக்ட் பண்ணி அதை செம்மையா பாடினவங்க, ஆஹா அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதினவங்க, அதுக்கு மியூசிக் போட்டவங்க எல்லாருக்கும் அவார்ட் வாங்குற விழா. அவார்ட் வழங்குற விழா அப்படி வந்துருச்சு. விழா அப்படின்னாலே கிட்டத்தட்ட 800 பேர் கொடுக்கணும்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமே ஒரு 15 அவார்டு தான். அந்த 15 அவார்டை இசை பர்ஃபார்மன்சஸ் ஹரிஹரன், சுனிதா சாரதி, அனுராதா ஸ்ரீராம்லாம் வெறும் பாட வேண்டி போறாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன்னாலே வெறும் டான்ஸ் ஜிங்க சக்கர அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் இசை ஜகுல்ஜுகளோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டரில் நடக்க போகுது அங்கிள். எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதான் டிராஃபிக் ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அதே இடத்துல நிற்கிற மாதிரி ஒரு ரோடு இருக்கே, அந்த இடத்துல தான் இருக்குது நந்தம்பாக்கத்தில். அந்த ட்ரேட் சென்டரில் ஒரு 2500 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்கள் 6 மணி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5:45 வந்துட்டீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோவே கச்சிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே ரிசர்வ்டுன்னு எழுதி வச்சிருப்பாங்களே, அதே மாதிரி இதுல எழுதி வச்சிருப்பாங்க போல. செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் உட்காருங்க அங்கிள். நம்மளாம் சேர்ந்து சந்தோஷமா செல்ஃபி எடுத்து குல்ஃபி சாப்பிட்டு பயங்கரமா இதை 2 மணி நேரத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, நீங்க வந்துருங்க. அனுமதி உள்ள டிக்கெட் பக்கெட் எதுவுமே கிடையாது, குடும்பத்தோட வரலாம். வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், அவள்தான்ல. ஆனால் வேலண்டைன்ஸ் டே அங்கிள் ரொமான்டிக்காக ஏதாவது பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு எங்களுக்கு கூட்டமே எல்லாம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அழுவோம். ஓகே, செம்ம கூட்டமாக அன்றைக்கி டிவியில் ஜீ தமிழில் வரும் அங்கிள். நீங்கள் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா வைத்து உங்கள் மூக்கு கிட்ட வைக்க சொல்கிறேன். செம்மையாக நீங்கள் ஜீ தமிழில் ஹாய் ஜீ தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுனீங்கன்னா அதில் நாங்கள் சந்தோஷமாக போடுவோம். ஓகே, வேறு எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்கள் வந்துருங்க சனிக்கிழமை சாயங்காலம் பிக் தமிழ் என்டர்டைன்மெண்ட் இல்ல மெலடி அவார்ட்ஸ். ஓகே, நிறைய அவார்ட் நடத்துறோமா, அதனால பேர் அப்படி வாய் வளர்ச்சி. ஓகே, சின்ன வயசுல காலங்காத்தால் நம்ம எழுந்ததுக்கு அப்புறம் வீட்டுக்கு வாசல்ல யாரெல்லாம் பார்ப்போம் அங்கிள், நல்லா கொஞ்சம் ஃபிளாஷ்பேக் ரிவைண்ட் பண்ணி பாருங்க. யாரெல்லாம் நம்மளுக்கு என்னெல்லாம் கொடுத்துட்டு போவா, என்னடா கேட்குற புரியலன்றீங்களா? அதான் அங்கிள், காலங்காத்தால் என்ன வரும், கீரைக்கார ஆகாயா வருவாங்க. கீழே அப்படின்னு வித்துட்டு ஒரு ஆயா வருவாங்க. அவங்க கிட்ட நம்ம பேரம் பேசி 50 பைசா 1 ரூபாலாம் பேரம் பேசி கம்மியாக வாங்கினா பெருமை சந்தோஷத்தோட நம்ம அம்மா வீட்டில் அன்னைக்கு கீரை பண்ணியிருப்பாங்க. கீரை அவங்க கிட்ட வாங்குவோம். தயிர் விற்கிற தாத்தா வருவாரு. அதுக்கப்புறம் வேற யார் வருவா, கோலமாவு விற்கிறவர் மாசத்துக்கு 1 வாட்டியோ 2 வாட்டி கரெக்டாக நம்ம வீட்டில் எப்போ காலி ஆகும்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும். கரெக்டாக நம்மளுக்கு அந்த கோலமாவை கொடுத்துட்டு போவாரு. வேற யாரும் வருவாங்களே, பொரி உருண்டை பலூன்காரரு, இவங்கெல்லாம் எங்க வருவாங்க, வீட்டுக்கு முன்னாடி வருவாங்களே. இப்போ இவங்க எத்தனை பேர் வராங்க, எத்தனை பேர் வந்தாலும் நம்ம வீட்டுக்குள்ள நம்ம விடுறவங்கள இவங்கெல்லாம் அலோவ் பண்ண செக்யூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு ஃபிளாட்ல இருந்தா இன்னும் அந்த ஆண்டி சமசீன் இப்போ போட ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஆண்டி தான் கீழே இறங்கி எல்லாருக்கிட்டையும் பேரம் பேசி வாங்கினாங்க. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு இருக்கும்போது திடீர்னு ஏன்டா அதை சொன்னீங்களா, ஒரு 3-4 டேஸா நாங்க மறுபடியும் எங்க வீட்டுல ஒரு பழக்கத்தை ஆரம்பிச்சிருக்கோம். என்ன அப்படின்னா வாசல்ல யாரெல்லாம் வராங்களோ அவங்களை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 1/2 hour மொக்க போட்டு அவங்க கிட்ட கீரை வாங்குறது, காய்கறி வாங்குறது, வாழைப்பழம்
வாழைப்பழம் விற்கிறதுக்கு எங்க ஏரியால ஒருத்தர் இருக்காரு, வாழைப்பழா பச்சை வாழை மஞ்சள் வாழைப்பழான்னு சொல்லிட்டு செம்ம டியூன் அவரு. எஸ்.ஏ. ராஜ்குமார் பாட்டு பாடுற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வந்து லைட்டா வாழைப்பழத்துன்னு அவங்க எல்லாம் கூப்பிட்டு வாங்க ஆரம்பிச்சிருக்கோம். இதை நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம். அந்த மாதிரி நம்ம முன்னாடி பண்ண என்னெல்லாம் விஷயத்த இன்னைக்கு நம்ம மறந்து அப்படியே என்னது நம்மளா பண்ணோம் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கஜினி படத்துல வர சூர்யா மாதிரி மறந்து போன விஷயம்லாம் இன்னைக்கு வந்து தூசி தட்டி லூஸ் ஸ்டாக்ல எடுத்திருக்கோம். ஸோ அது ஃபர்ஸ்ட் விஷயம் தான் இந்த மாதிரி தெருல வர ஆயா கிட்ட, தெருல வர தாத்தா கிட்ட சாமான் வாங்குறது. இதெல்லாம் முன்னாடி செம்ம ஜாலியா இருந்தது. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா எல்லா பொருளும் ஒரே இடத்துல கிடைக்கணும், அதுவும் பாக்கிறதுக்கு பல பலன்னு இருந்தா வந்து அது ஃப்ரெஷ் உடம்புக்கு நல்லதுன்னு நினைச்சு நம்ம வாங்க ஆரம்பிச்சிட்டோம். பழமுதிர் நிலையம், ரிலையன்ஸ் ஃப்ரெஷ், நீலகிரிஸ் இதான் வந்ததுக்கு அப்புறம் என்னன்னா நம்மளுக்கு ரோட்ல போய் சாமான் வாங்குறது. மார்க்கெட்ல போனா ஒரு ஆயா கூறு கட்டி வச்சிருக்குமே, உருளைக்கிழங்கு ஒரு கூறு இருக்கும், கொய்யாக்கா கூறு இருக்கும். இந்த கூர்ல எல்லாம் வந்து அந்த 2 பழம் நல்லா இருக்காது, கழிஞ்சிருக்கும். அந்த கூர்ல இருந்து எடுத்துக்கிட்டா அப்படின்னு சொல்லிட்டு அது வந்து லைட்டா அதட்டி கேட்டு அந்த ஆயா கிட்ட எப்படியாவது பேசி வாங்கிடுவோம். இன்னைக்கு என்ன அப்படின்னா வந்து அந்த மாதிரி லைட்டா கொஞ்சோண்டு கழிஞ்சிருந்தா கூட அது கெட்டது அப்படின்ற மாதிரி நம்ம மனசுல பதிஞ்சிருச்சு. ஃப்ரெஷ்ஷா கொய்யா கழல ஒரு இது கூட இருக்காது, அடிப்பட்டது கூட இருக்காது. ஏன்னா எல்லாம் பூச்சி மருந்து. 2 நாள் முன்னாடி சொல்லியிருந்தேன்ல, பஞ்சு மிட்டாய்க்கு லைட்டா மூஞ்சில வந்து பொறியா வந்தது. டாக்டர் கிட்ட போய் கேட்டா என்ன புதுசா பண்ணீங்களா, இல்ல கேரட் ஜூஸ் குடிக்க ஆரம்பிச்சிடலாம். கேரட் ஜூஸா அப்ப 50% கெமிக்கல்ஸ், அதனாலே உங்களுக்கு வந்திருக்க சான்ஸ் இருக்குன்னாங்க. நீங்க நம்ம வாங்கிருக்கிற காய்கறி எல்லாம் அப்படிதான் இருக்கு. ஆனா முன்னாடி பண்ணது எல்லாமே வந்து பூச்சி அரிச்சுதான் இருக்கும். அதை கஷ்டப்பட்டு நம்ம கிளீன் பண்ணி அப்படியே சமைப்போம். அதுல கொஞ்சோண்டு சத்து உள்ளதான் போயிருந்தது. இப்பெல்லாம் எதுவும் கிடையாதுல்ல. இது ஃபர்ஸ்ட் பழக்கம் அப்படின்னா இதே மாதிரி நிறைய பழக்கத்தை நம்ம மறந்து போயிட்டோம். அந்த மாதிரி பழக்கலாம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெயிட்டிங். 92.7 பிக் எஃப்எம்ல டேக் இட் ஈஸி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன். நிறைய நேரத்தில் இந்த சந்தேகம் வரும்ல, ஒரு 10,000 ரூபாய்க்குள்ள சம்பளம் இருக்கும் நம்ம அப்பாக்கலாம், 8,000 ரூபாய் இருக்கும். 10,000 ரூபாய் இருந்ததுன்னா அது பணக்கார அப்பர் மிடில் கிளாஸ் ஃபேமிலி. அந்த மாதிரி ஒரு 8,000 ரூபாய் 10,000 ரூபாய் சம்பாதிக்கும் போது சம்பாதிச்ச நம்ம அப்பாவோட சம்பாதியத்தை வச்சு நம்ம வீட்டில் எப்படி வந்து சிறுக சேர்த்து ஒரு லேண்டு ஒரு வீடெல்லாம் வாங்கி போடுற அளவுக்கு பண்ணியிருக்காங்களே. இன்னைக்கு நம்ம இவ்வளோ சம்பாதிக்கிறோம், இருந்தாலும் நம்மளால வந்து வாடகை கூட ஒழுங்காக கட்ட முடியலன்ற மாதிரி செம்ம டவுட் உங்களுக்கு வந்திருக்காங்க. எனக்கு அடிக்கடி வந்துருக்கு. 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட டேக் இட் ஈஸி ஆஃப் த வாஷிங் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கேட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னா, சாயங்காலத்துலேருந்து அந்த காலத்தில் பண்ண எந்த விஷயத்தெல்லாம் நம்ம அப்படியே மறந்து போயிட்டு இன்னைக்கு என்னது நம்மளா பண்ணோம் அப்படின்ற மாதிரி ஞாபகமே இல்லாமல் இருக்கிற அதெல்லாம் தூசி தட்டி பேசினுக்கிறோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான ஒரு குவாலிட்டியை நம்ம வந்து அப்படியே மறந்து போயிட்டோம். என்ன அப்படின்னா, இந்த 1 ரூபா 2 ரூபா 10 ரூபா 20 ரூபாலாம் பெரிய காசாக நினைச்சு நம்ம அம்மா அப்பாலாம் எப்படி சேர்த்து வச்சிருப்பாங்க. எங்கள் வீட்டிலலாம் எங்கள் அம்மாவோட ஆட்டோக்கு வந்து என் ஸ்கூல்லேருந்து வீட்டுக்கு போனேன், இன்னைக்கு ரொம்ப டயர்டாக இருந்ததுன்னா பஸ் வேணா ஆட்டோன்னு வந்து ஆட்டோ பேச அப்புறவாங்க. ஸ்கூல் வந்து ஒரு 3:30 மணிக்கு விடுது அப்படின்னா வந்து ஆட்டோ ஸ்டாண்டுக்கு ஒரு 3:40 வரும். 4:45 வரைக்கும் ஆட்டோவே வராது. ஏன்னா எங்கள் அம்மா வந்து 40 ரூபா கேட்குற இடத்துல 5 ரூபா அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் எப்படியாவது ஒருத்தன் 15 ரூபாய்க்கு வந்துருவான்னு உங்களுக்கு தெரியும். ஸோ 25 ரூபா கம்மியாகிற வரைக்கும் அங்கே எவ்வளோ நாள் 2 நாள் ஆனாலும் அதே இடத்துல நின்று அந்த 10 ரூபாவோ 15 ரூபாவோ சேவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் வீட்டுக்கு போவாங்க. இன்னைக்கு நீங்க யோசிச்சு பாருங்க, நீங்க நான் எப்படி ஆட்டோ கூப்பிடுறோம், ஆட்டோ சிட்டி சென்டர் வரும் அப்படின்னுவோம். நான் உங்க பக்கத்துல இருந்து கேட்பேன், 100 ரூபா சார், 80 ரூபா இல்ல 100 ரூபா அப்படின்னுவா. சரி ஓகே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் குத்துட்டு போயிடுவோம். நம்மளுக்கு அந்த 20 ரூபாலாம் பெரிய விஷயமே கிடையாது. டிக்கெட் புக் பண்றது எத்தனை வாட்டி படம் பார்க்கறதுக்கு வர ஆன்லைன்ல புக் பண்றோம். ஒவ்வொரு டிக்கெட்டுக்கு 20 ரூபா எக்ஸ்ட்ரா. இன்னைக்கு நம்மளுக்கு இந்த 20 ரூபா 10 ரூபாலாம் ஒரு காசாவே தெரியல. ஆனா அந்த 20 ரூபா 10 ரூபாலாம் பெரிய காசா இருந்தனால தான் நம்ம அம்மாவெல்லாம் எப்படியாவது ஒரு லேண்டு இல்ல ஒரு 10-20 பவுன் நகைலாம் நம்மளுக்கு தெரியாம எடுத்து சேர்த்து வைக்கிறதுக்குலாம் அதான் முடிஞ்சது இல்ல. பஞ்சு மிட்டாய் அப்படியே ஆமான்னு மண்டே ஆட்டுறான். ஏன்னா பஞ்சு மிட்டாய்க்குலாம் வந்து 10 பைசாக்கு அதெல்லாம் தெரியல. இன்னைக்கு நம்ம பேரம் பேசுற ஸ்கில்லே விட்டோம்ல. முன்னாடி ஆட்டோக்காரர்கிட்ட பேரம் பேசுவோம், காய்கறி கடைக்காரர் பேரம் பேசுவோம். இந்த நாயுடு ஹால்லே போயிட்டு எங்க அம்மா பேரம் பேசுவாங்க, மேடம் நோ பார்கெனிங், என்ன கீழெல்லாம் இருக்கு இங்க கிடையாதா அப்படின்வாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தா நம்மளுக்கு பேரம் பேசுறது அசிங்கமாயிடுச்சு. யாராவது பொண்ணுக்கு முன்னாடி அதுவும் நம்ம லவ் கிவ் பண்றோம், அந்த பொண்ணு கூட்டு போயிட்டு கடைக்கு போயிட்டோம் பேரம் பேசுறோம்னு நம்மளுக்கு அசிங்கமா, ஓ வாட் ஆர் யூ டூயிங் லைக் திஸ், நாட் லைக் என்ன ஐயா பேரம் பேசுறது எவ்வளவு பெரிய ஸ்கில். அது நீ போயிடுச்சு அங்கிள். நம்மளுக்கு முன்னால பெருமையா பேரம் பேசும்போது இன்னைக்கு கூச்சப்பட்டுனே பேரம் பேச வேண்டியது. அதுவும் 2வது பேரத்திலே அவங்க வின் பண்ணிடுவாங்க, நம்ம வாக்க ஒரு குத்துட்டு போயிடணும். நீ கேட்டுனுங்கிறது முன்னாடி பண்ண மாதிரியா விஷயத்த மறந்து போன பாலாஜி அப்படின்னு ஃபீல் பண்ணுகிறேன். என்னோட டேக் இட் ஈஸி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன். எப்படி பேரம் பேசுறதுங்கிற ஒரு மாபெரும் ஸ்கில் செட்டை இன்னைக்கு ஜென்ரேஷனே இழந்து தவிக்குதோ, அதே மாதிரி இன்னொரு ஸ்கில் செட் தான் இந்த 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காதுல்ல. இதுதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொல்லியிருந்தேன். 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டுன்னு போது சாயங்காலத்துல இருந்து அந்த காலத்துல நம்ம பண்ண என்னெல்லாம் விஷயத்த இன்னைக்கு நம்ம மறந்து போயிட்டு அதெல்லாம் என்னடா இது அப்படின்ற மாதிரி யோசிக்க கூட டைம் இல்லாம இருக்கிற விஷயங்கள்லாம் தூசி தட்டி பேசினுக்கிறோம். அந்த வகையில இந்த காசு சேர்த்து வைக்கிறது தான் அங்கிள். என்ன அப்படின்னா வந்து 10 ரூபாய் 20 ரூபாய்லாம் இன்னைக்கு நம்ம மதிக்கிறதே இல்லை. இன்ஃபேக்ட் 100-200 நம்ம மதிக்காம போக ஆரம்பிச்சிட்டோம். எக்ஸ்ட்ரா 200 ரூபா என்ன இப்போ அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. ஆனா இதே நம்ம அம்மாலாம் எவ்வளவு சிறுகெல்லாம் சேர்த்து வச்சாங்க. அதுக்கு முக்கியமான இன்னொரு காரணம் என்னன்னா, சின்ன வயசுல நீங்க நான்லாம் வந்து அப்படியே நீ இல்ல அக்கள் நீங்க என்னோட பெரியவர் தம்பிடே நீ நான்லாம் வந்து எங்கேயாவது வீட்டுல வெளில கூட்டு போறாங்கன்னா நம்மளுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நம்ம வீட்லயே வந்து மாசத்துக்கு ஒரு வாட்டி தான் வெளியே கூட்டு போவாங்க.
எப்ப பாருலாம் வெளில கொண்டு போக மாட்டாங்க. மாசம் ஒரு வாட்டி நம்ம ஃபுல்லா கெஞ்சி அம்மாப்பா ப்ளீஸ் பா ரஜினி படம் பாப்பா பாஷாப்பா அப்படின்னா வந்து ஒரு 3 வாரம் கழிச்சு நம்மளுக்கு பாஷா படத்தை கைப்பிடிச்சு ஆட்டோ வச்சு படம் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் திரும்பி வரும்போது ஹோட்டல்ல இட்லி, வீட்லயும் இட்லி இருக்கும், ஆனா நம்ம ஹோட்டல்லையும் போயிட்டு அதே தான் சாப்பிடுவோம். ஆனா ஏன்னா அன்னைக்கு ஹோட்டல்ல எல்லாம் இந்த மாதிரி வெரைட்டி டிஷஸ் எல்லாம் கிடையாது. இட்டாலியன் குசைன், அதுக்கப்புறம் ஜப்பனீஸ் கசைன் அதெல்லாம் கிடையாது. வெறும்னே இட்லி, தோசை, சோளா பூரி. பயங்கர மேக்ஸிமம் பணக்கார ஹோட்டலா இருந்தா ஃப்ரைட் ரைஸ் இருக்கும், அதுவும் பிரிஞ்சு தான், அது பிரிஞ்சு சாதம் தான் ஃப்ரைட் ரைஸ். அதை வாங்கி சாப்பிட்டு கடைசியில் ஒரு ரோஸ் மில்கை குடிப்போம். அவங்க ஒரு காப்பி குடிச்சிட்டு நம்மளுக்கு அரை தூக்கத்தில் வீட்டுக்கு கொண்டு வருவாங்க. இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் அவுட்டிங்கு. இது ஒரு மாசத்துக்கு ஒரு வாட்டி நடக்கும். இல்லைன்னா தீபாவளி பொங்கலுக்கு முன்னாடி ஒரு ஷாப்பிங் பண்ணுவோம்ல, அப்பதான் துணி வாங்கி கொடுத்து இதை மொத்தமா பண்ணி கூட்டின்னு வருவாங்க. ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு ஹோட்டலுக்கு போறது அப்படின்றது வந்து வீட்டுல சாப்பிடுறது வந்து அதிசயம். வீட்டுல நேற்றுக்கு தான் சாப்பிட்டோம், ஒரு 4 நாள் ஹோட்டல் அந்த மாதிரி ஆயிடுச்சுல. எவ்வளவு வாட்டி ஹோட்டல்ல சாப்பிடுறோம், எத்தனை ஹோட்டலுக்கு போறோம், ஹோட்டலுக்கு மட்டுமே நம்ம எவ்வளவு காசு செலவு பண்றோம்ல. முன்னாடிலாம் வந்து 2 இட்லி 5 ரூபா வித்துனது, நீ சாதா சப்ப ஹோட்டலே 2 இட்லி 50 ரூபா 75 ரூபா. அதுவும் இட்லி விடுங்க அங்கிள், மாதுளம் ஜூஸ்ன்னு ஹோட்டல்ல கேட்டீங்கன்னா அதுக்கு நீங்க வந்து இன்கம் டாக்ஸே கட்டணும். 125 ரூபா விற்கிறானுங்க. சாதா ஹோட்டலே எப்படின்னா புஃபெட் சாப்பிட போலாமா அப்படின்னு கேட்கிற ஹோட்டல்ல 699 ரூபாய்க்கு ஒருத்தர் சாப்பிட்றாரு. முன்னாடி நம்ம அவ்வளவா சாப்பிடுவோம், குடும்பத்தோட போய் சாப்பிட்டு வந்தாலே 222 ரூபா தாண்டாது. அதுவே வந்து அதிகபட்சம். நம்ம பணக்கார வீட்டு ஃபேமிலியா இருந்தா 200 ரூபாய்க்கு சாப்பிடுவோம், இல்லைன்னா 80 ரூபாய்க்கு முடிஞ்சிடும். ஸோ ஹோட்டல்ல சாப்பிட்றதுக்கே நம்ம எவ்வளவு காசு வேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம்ல. இந்த ஹோட்டல்ல சாப்பிட்றது ஒண்ணு அப்படின்னா வந்து இந்த படம் பாக்குறது, ஷாப்பிங் போடுறது அதெல்லாம் இருக்கு. அந்த சாப்டர் கேட்டகரி எல்லாம் இன்னும் கொஞ்ச நேரத்தில் வரேன். இப்போ பேசினா 2 நாளைக்கு போங்க ஃபீலிங் வந்துடும், கொஞ்ச நேரத்தில் வந்து சொல்றேன். இது 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி ஆஃப் த பழச மறந்தது. நம்ம எப்பெல்லாம் ட்ரெஸ் வாங்குவோம் அங்கிள், நம்மளுக்கு எப்பெல்லாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க? பொங்கலுக்கே நிறைய வீட்டில் வாங்கி கொடுக்க மாட்டாங்கல்ல. ரொம்ப ரேர் பாஷ் ஃபேமிலியில தான் பொங்கலுக்குலாம் ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. தீபாவளிக்கு வாங்குவோம், கன்ஃபார்ம் தீபாவளிக்கு ட்ரெஸ் கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்து ஹாப்பி பர்த்டே ட்ரெஸ், ஹாப்பி பர்த்டேக்கு ட்ரெஸ் போட்டு ஸ்கூல்ல அசம்பிளியில் நின்று நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே டு யூ பாடுவாங்க. அன்னைக்கு நம்ம வந்து காஃபி பைட்டோ இல்லைனா வந்து ரொம்ப பாஷா எக்லோஸோ கொடுப்போம். அதுதான் நம்மளோட மேக்ஸிமம் ட்ரெஸ் பர்ச்சேஸ் இன் இயரே. ஒரு வருஷத்துக்கு 2 ட்ரெஸ் டிஃபால்ட். 92.7 பிஎஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக் இட் ஈஸி கேட்டு போது சாயங்காலத்துல இருந்து அந்த காலத்துல நம்ம பண்ண நிறைய விஷயங்கள் எதெல்லாம் மறந்து போயிட்டோமோ அதெல்லாம் தூசி தட்டி லூஸ் பேசுகிறோம். அந்த வகையில் ஒரு முக்கியமான விஷயம் தான் நம்ம பண்ற செலவு. ஃபர்ஸ்ட் இந்த செலவுக்கு வந்து காரணம் இழுத்து விட்டது என்னன்னா இந்த ஹோட்டலில் சாப்பிட்றது. முன்னாலாம் மாசத்துல ஒரு நாள் போய் சாப்பிட்டோம்னா இன்னைக்கு மாசத்துல 2 நாள் வீட்டில் சாப்பிட்றோம், மீதி எல்லா நாளும் ஹோட்டல் தான். அதே மாதிரி இன்னொரு விஷயம் தான் இந்த ட்ரெஸ் வாங்குறது, ஷாப்பிங் பண்றது அங்கிள். தீபாவளிக்கு வெளில போய் ஷாப்பிங் பண்ணுவோம், பொங்கலுக்கு பண்ணுவோம், பொங்கலுக்கே ரொம்ப கம்மி தான் பண்ணுவோம்ல. ஆனா இதை தாண்டி இப்போ பார்த்தா எப்பெல்லாம் ட்ரெஸ் வாங்குறோம். சும்மா நம்ம போறோம் வெளியே ஆஃபர் போட்டிருக்காண்டி அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு ஆஃபர்ல சேல்னு நம்மளை பைத்தியம் பிடிக்க வச்சு இருக்கிற எல்லாருக்கும் கிரெடிட் கார்டு கொடுத்து. அப்பெல்லாம் கிரெடிட் கார்டு யார் வச்சிருப்பா? பெரிய பிசினஸ் மேன். தமிழ் படத்துல வர ஜேகே ஆர்கே அப்படின்னு சொன்னாலே வந்து அவங்க பெரிய ஆளுங்கன்னு தெரியற மாதிரி பேர் வச்சிருக்கிறவங்க அதெல்லாம் வச்சிருப்பாங்க. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கிட்டையுமே அந்த கருமம் பிடிச்ச கார்டு இருக்கா? அசால்ட்டா ஷாப்பிங் பண்றோம், தேய்னு தேய்க்கிறோம். இது வந்து இந்த ட்ரெஸ் வாங்குறதுக்கு மட்டும் இல்ல, நார்மலா மளிகை கடைக்கே போகும்போது பாருங்களேன், முன்னாடி நம்ம எப்படி மளிகை கடைக்கு போவோம், வீட்லயே ஒரு லிஸ்ட் எழுதிப்போம். பருப்பு 1/2 கிலோ, இட்லி அரிசி 2.5 கிலோ, அதுக்கப்புறம் பச்சை அரிசி 1 கிலோ, அந்த மாதிரி இந்த எல்லாத்தையும் போட்டு லிஸ்ட்ல எழுதி அதுல வந்து முந்திரி பருப்பு 5 ரூபா அப்படின்லாம் போட்டிருப்போம். ஏன்னா நம்மளுக்கு இதெல்லாம் நம்ம வீட்டுக்கு ஒரு மாசத்துக்கு தேவை. இந்த மாசம் ஒரு பண்டிகை வருதுன்னா நெய் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஆகும். ஏன்னா அதுல பாயசம் இல்ல என்னது பருப்பு பொடி இல்ல, அது மறந்துட்டேன், அது என்னது சக்கரை பொங்கல், இதெல்லாம் நம்ம பண்ணுவோம். அப்படின்றதுனால அதுக்கு லிஸ்ட் எல்லாம் போட்டு வேணுங்கிறத போய் வாங்குவோம். எக்ஸ்ட்ராவா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா சாமான் வாங்கும்போது நம்ம அப்பா கையை பிடிச்சின்னு போனோம்னா நம்மளுக்கு வந்து கடைசியா அந்த 5 ரூபா டெய்ரி மில்க் எடுங்கன்னு சொல்லி வாங்கி கொடுப்பாங்க. அப்படின்னு சாப்பிட்டு சந்தோஷமா வருவோம். ஆனா இன்னைக்கு நம்மளுக்கு என்ன வேணுங்கிறத தாண்டி ஒரு கடைக்குள்ள நுழைஞ்சா நம்ம உள்ளுக்குள்ள அவங்க வீட்டுக்குள்ளே நுழையிற மாதிரி கடவுள்ள நுழைஞ்சு நம்மளுக்கு தேவை இருக்கிறது தேவையில்லாது எல்லாத்தையும் எடுக்கிறோம். வீட்டுக்குலாம் வந்து இப்ப என்ன எடுக்கிறாங்க அப்படின்னா வந்து அந்த பீன் டிஷ்யூஸ் கவர் ஆஃப் த ஆர்கனைஸ் ஃபார்ம்ஸ் கொடுங்கன்ற மாதிரி இந்த 5 ஸ்டார் ஹோட்டல்ல வச்சிருப்பானுங்களே, அந்த மாதிரி துடைக்கிறது, அந்த மாதிரி வந்து இந்த சானிடைசர்ஸ், அந்த டைசர்ஸ் இந்த டைசர்ஸ் சொல்லிட்டு நம்மளுக்கு தெரியலனா கூட யூஸே இல்லைனா கூட இந்த கடையில வந்து எதை வேணாலும் எடுத்துக்கலான்ற ஸ்கீம் வந்ததுக்கு அப்புறம் அவ்வளவு வாங்க ஆரம்பிச்சிட்டோம்ல. இது ட்ரெஸ்ஸுக்கு, இந்த மாதிரி வாங்குற மளிகை சாமானுக்கு, ஷூ, செருப்பு, பீப்பூருக்கு சாமான், இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம அவ்வளவு செலவு பண்ண ஆரம்பிச்சிட்டோம். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது, நம்ம அப்பா 8000 ரூபாய்க்கு பணக்காரரா தெரிஞ்சாரு, நம்ம 50,000 ரூபாய் சம்பாதிச்சாலும் பிச்சைக்கார மாதிரி இருக்கும். என்னடா இப்படி சொல்லிட்டேன்றீங்களா? ஆமா, என்ன 20ஆம் தேதிக்கு மேல ₹1 இல்ல கையில காசு, அதுக்கப்புறம் என்னத்தை பேசுனீங்க நீங்க கேட்டுங்கிறது வயிற்றுல புலமைங்கிற பழச மறந்த பாலாஜியோட டேக் இட் ஈஸி ஆஃப் த பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன் இப்ப மளிகை கடை நம்மலாம் வந்து இந்த நம்ம வாங்குற அண்ணாச்சி கடை பக்கத்துல கையை உள்ள நீட்டினா கூட இதுக்கப்புறம் கை நீட்டாதன்றாங்க, லைட்டா சாஞ்சு நிப்போம், இதுல சாயாதீங்கன்னுவாங்க. இன்னைக்கு கடவுள்ல நூஞ்சி என்ன வேணாலும் எடுத்துக்கோங்கன்றாங்க. அதுதான் அவங்க கல்லாவே கட்டுறாங்க. ஹாப்பி பர்த்டேக்கு ஸ்கூல்ல புது ட்ரெஸ் எடுத்துட்டு போயிட்டு நம்ம போட்டுன்னு போய் அசம்பிளியில நின்னோம்னா நம்மளுக்கு எல்லாரும் பாட்டு பாடுவாங்க. சின்ன குழந்தையா ஒரு 10வது வரைக்கும் இல்லை 10வதுக்கெல்லாம் குழந்தையா, இப்பெல்லாம் 10வது குழந்தைலாம் 40 வயசுக்கு ஆய மாதிரி பேசுது. ஆனால் ஒரு 7வது 8வது படிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு எதுவும் தெரியாது, வெக்கமா இருக்கும். அது அப்படியே கீழே குடிஞ்சுன்னு அப்படியே வெக்கப்பட்டே இருப்போம். பிரின்சிபல் கிட்ட போயிட்டு டெய்ரி மில்க் கொடுப்போம், மற்ற எல்லாருக்கும் வந்து ₹1 சாக்லேட்டு, காஃபி பைட்லாம் கொடுப்போம்.
ஆனா அதுக்கப்புறம் சாயங்காலம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் ஒன்று நடக்குமே, ஞாபகம் இருக்கா? 92.7 பிகப் பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக்னிசி கேட்டு இருக்கும்போது அந்த காலத்தில் நம்ம பண்ண எந்த விஷயத்தெல்லாம் இப்போ அப்படியே மறந்து போயிட்டோம். ஆடம்பரமா பகட்டா இது நம்மளுக்கு சம்பந்தமே இல்லாம நிறைய விஷயங்கள் பண்ணி அந்த பழசம் மறந்த விஷயத்தெல்லாம் தூசி தட்டி நீங்க லூஸ் டாக்ல பேசுகிறோம். அந்த வகையில் இந்த ஹாப்பி பர்த்டே அப்படின்றது யார் கொண்டாடுவாங்க அங்கிள்? உங்களுக்கு எனக்கெல்லாமா கொண்டாடுவாங்க? பெரியவங்களுக்குலாம் பெருசா மாபெரும் பர்த்டேனா என்னன்னா, எந்த வீட்டில் அம்மா அதுக்கப்புறம் வேற யாராவது சொந்தக்காரங்க இருந்தாங்கன்னா ஒரு வெறி விஷ் பண்ணுவாங்க. இதை தாண்டி நம்ம வந்து கடவுள் அந்த சாமி போட்டோக்கு நமஸ்காரம் பண்ணுவோம். நம்மளுக்கும் மேல பெரியவங்க யாரா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு 100 ரூபாய் நம்மளுக்கு கையில கொடுப்பாங்க. அதான் நம்மளுக்கு ஹாப்பி பர்த்டே. வேற எதுவும் இருக்காது. வீட்டுல பாயசம் பண்ணுவாங்க. ஆனா இன்னைக்கு எவெல்லாம் 2 வயசு குழந்தை 1 வயசு குழந்தைல ஆரம்பிச்சு 90 வயசு கிழமை வரைக்கும் எல்லாருக்கும் வந்து ஹாப்பி பர்த்டே தான். அதுவும் முன்னாடி இருந்த ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன்லாம் எப்படி இருக்கும்? குழந்தைங்களுக்கு தான் இருக்கும். குழந்தைங்களுக்கு இருந்ததுன்னா ஃபிளாட்லயோ இல்ல பக்கத்து வீட்டில் இருக்கிற 4 குழந்தைங்களை வீட்டுக்கு கூப்பிடுவோம். கண்டிப்பா என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தாக்க வந்து ஐயங்கார் பேக்கரியில ஏதாவது ஒரு பேக்கரியில வாங்கின கேக்கு, அதுக்கப்புறம் சிப்ஸ், உருளைக்கிழங்கு சிப்ஸ் 4, அதுக்கப்புறம் சமோசா பஃப் ஏதாவது ஒரு ஐட்டம் தான். ரெண்டுமே வச்சா காஸ்ட்லி ஆயிடுங்கிறனால ஒரு ஐட்டம், அதுக்கப்புறம் ரஸ்னா. இந்த 4 ஐட்டத்தை வச்சு தான் ஒரு ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன் கொண்டாடுவோம். அவ்வளவு செம்ம ஜாலியா இருக்கும்ல அது. எல்லாருமே வந்து உனக்கு சிப்ஸ் கிடைச்சதா? இல்ல அங்கிள் அவன் எடுத்துக்கிட்டான் அப்படின்ற மாதிரி சிக்ஸ்ன்ற பாருங்க, சிப்ஸ் பக்கத்து வீட்டுல இருக்கிற பையன் எடுத்துருவான். நம்ம எப்படியா அடிச்சு பிடிச்சி அந்த ஃபங்க்ஷனை கொண்டாடிடுவோம். நம்ம வீட்டுல என்ன கிஃப்ட் கொடுத்து அனுப்புவாங்க? ஸ்கெட்ச் பென் பாக்கெட் எடுத்துன்னு போயிட்டு அந்த பையனுக்கு கொடுத்துட்டு வந்துடுறா. பென்சில் பாக்ஸ் இதெல்லாம் வந்து கிஃப்டா வரும். இப்படிதான் ஒரு சாதாரணமா ஒரு ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன் இதுல. இன்னைக்கு நான் பெரியவங்கள ஆரம்பிச்சு யாரா இருந்தாலும் ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷன் ட்ரீட் தான். ஹாப்பி பர்த்டே ட்ரீட் வைக்கல, பார்ட்டி வைக்கலன்னு. அப்பெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா இன்னொரு விஷயம், நம்ம குழந்தையா இருந்த போதெல்லாம் குடிக்கிறவங்க எல்லாம் கெட்டவங்க, ஐயோ குடிக்காரன் அவன், ஐயோ குடிக்கிறவன், ஐயோ எவ்வளவு மோசமா இருக்கான். இன்னைக்கு என்னன்னா நம்மளுக்கு குடிக்கிறது கூல். என்ன சரக்கு பார்ட்டி இல்லாம ஹாப்பி அப்படி வந்து சாதாரணமாவே நம்ம பேச ஆரம்பிச்சிட்டோம். நம்மளுக்கு குடிக்கிறதுங்கிறது வந்து இன்னைக்கு ஒரு கெட்ட விஷயம், அது ஒரு தீய பழக்கம். குடி உடலுக்கு நாட்டுக்கு வீட்டுக்கு கேடு, அதெல்லாம் கிடையாது, நீ மூடு அப்படின்ற மாதிரி எல்லாருமே வந்து சரக்கு பார்ட்டி வச்சுதான் பர்த்டே கொண்டாடுறது. எல்லாருக்கும் பர்த்டே பார்ட்டி. இதுல எவ்வளவு காசு வேஸ்ட் பண்றோம்ல. ஐயோ இதெல்லாம் யோசிக்கும் போதுதான் நீ ஒண்டி நல்லவனா இருக்கீங்களா? இல்ல நம்ம எல்லாம் சேர்ந்து தான் சொல்றேன். நான் ஒண்டி பஞ்சு மிட்டாய் பாருங்க, கொஞ்ச நேரமா போர்வையை தூக்கி தலையில போட்டவன் தான். இது எல்லாத்தையும் அவனு நானும் சேர்ந்து தான் பண்ணுகிறோம். நம்ம எல்லாரும் தான் பண்ணுகிறோம். அதான் ஒவ்வொன்னா சொல்லுகிறோம். பர்த்டே பார்ட்டில பாருங்களேன், குடிக்கிறதே நம்மளுக்கு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. அதுல என்ன தப்புன்ற மாதிரி ஆயிடுச்சு. கூல் விஷயம் இஸ் த குடி. 92.7 பிகப் நீ கேட்டுங்கிறது பொலைமைங்கிற பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக்டிசி தொடர்ந்து 10 எல்லாத்தையும் டுட்டாய் தான். கிட்டத்தட்ட ஒரு 10 நாளா இல்ல ஒரு 20 ஒரு மாசமாவே உங்ககிட்ட ஒண்ணுதான் சொல்லுகிறோம். 92.7 பிக் எஃப்எம்மோட மாபெரும் அப்படின்னா உலகமே இதுவரை கண்டிராத ஒரு விருது வழங்கும் விழா வர சனிக்கிழமை சாயங்காலம் நடக்க போகுது அங்கிள். ஏன் இப்ப திருப்பி சொல்றேன்னா இன்னும் 2 நாள் தானே இருக்கு. நீங்க கண்டிப்பா வந்தாதான் அது நடக்கும். ஓகே, 92.7 பிக் எஃப்எம்ல பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக்டிசி கேட்டு இருக்கும் போது இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் இப்பதான் நான் ஒரு மாசமா ஊர்லயே இல்ல, இப்பதான் நான் வந்தேன்றவங்களுக்காக மறுபடியும் சொல்றேன். என்ன அப்படின்னா வந்து பிஜிபி ஜாய் ஏரியா வழங்குற பிக் தமிழ் மெலடி அவார்ட்ஸ். அதாவது போன வருஷம் வந்து மெலடி பாட்டு மட்டுமே செலக்ட் பண்ணி அதை செம்மையா பாடினவங்க, ஆஹா அப்படின்ற மாதிரி லிரிக்ஸ் எழுதினவங்க, அதுக்கு மியூசிக் போட்டவங்க எல்லாருக்கும் வந்து அவார்ட் வாங்குற விழா. அவார்ட் வழங்குற விழா அப்படி வந்துருச்சு. விழா அப்படின்னாலே கிட்டத்தட்ட 800 பேர் கொடுக்கணும்லாம் இருக்கும்ல, அந்த மாதிரிலாம் கிடையாது. மொத்தமே ஒரு 15 அவார்டு தான். அந்த 15 அவார்டை இசை பர்ஃபார்மன்சஸ் ஹரிஹரன், சுனிதா சாரதி, அனுராதா ஸ்ரீராம்லாம் வெறும் பாட ஒண்டி போறாங்க. ஏன்னா இப்பெல்லாம் அவார்ட் ஃபங்க்ஷன்னாலே வெறும் டான்ஸ் ஜிங்க சக்கர சக்கரன்ற அது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் இசை ஜகுலோட இந்த அவார்ட் ஃபங்க்ஷன் நந்தம்பாக்கம் ட்ரேட் சென்டர்ல நடக்க போகுது அங்கிள். எங்க இருக்குன்னு உங்களுக்கு தெரியும்ல, அதான் டிராஃபிக் ஜாம் ஆகி கிட்டத்தட்ட 5 நாளைக்கு அதே இடத்துல நிக்கிற மாதிரி ஒரு ரோடு இருக்கு. அந்த இடத்துல தான் இருக்குது நந்தம்பாக்கத்துல. அந்த ட்ரேட் சென்டர்ல ஒரு 2500 பேர் உட்காந்துக்கலாம். ஸோ சப்போஸ் நீங்க 6 மணி ஃபங்க்ஷனுக்கு ஒரு 5:45 வந்துட்டீங்கன்னா செகண்ட் ரோ தேர்ட் ரோவே கச்சிரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் ரோ எப்பவுமே வந்து ரிசர்வ்டுன்னு எழுதி வச்சிருப்பாங்களே, அதே மாதிரி இதுல எழுதி வச்சிருப்பாங்க போல. செகண்ட் ரோ தேர்ட் ரோலாம் உட்காருங்க அங்கிள். நம்மளாம் சேர்ந்து சந்தோஷமா செல்ஃபி எடுத்து குல்ஃபி சாப்பிட்டு பயங்கரமா இதை வந்து 2 மணி நேரத்துக்கு என்ஜாய் பண்ணிட்டு போயிடலாம் வீட்டுக்கு. ஓகே, நீங்க வந்துருங்க. அனுமதி உள்ள சோப் டிக்கெட் பக்கெட் எதுவுமே கிடையாது. குடும்பத்தோட வரலாம். வேற என்ன சொல்லணும்னு நினைச்சேன், அவ்வளவுதான்ல. ஆனா வேலண்டைன்ஸ் டே அங்கிள் ரொமான்டிக்கா ஏதாவது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கேயாவது போயிட்டு எங்களுக்கு கூட்டமே எல்லாம் போயிடுச்சுன்னா எங்களுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்களா, அழுவோம். ஓகே, செம்ம கூட்டமா அன்னைக்கு டிவில ஜி தமிழ்ல வரும் அங்கிள். நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமரா எடுத்து உங்க மூக்கு கிட்ட வைக்க சொல்றேன். செம்மையா நீங்க ஜி தமிழ்ல ஹாய் ஜி தமிழ் வியூவர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க பேசுனீங்கன்னா அதில் நாங்கள் சந்தோஷமா போடுவோம். ஓகே, வேற எல்லாம் சொல்லி முடிச்சாச்சு. நீங்க வந்துருங்க சனிக்கிழமை சாயங்காலம் பிக் தமிழ் என்டர்டைன்மெண்ட் இல்ல மெலடி அவார்ட்ஸ். ஓகே, தொடர்ந்து நிறைய அவார்ட் நடத்துறோமா, அதனால பேர் வந்து அப்படி வாய் வளர்ச்சி. ஓகே, நீங்க சாயங்காலத்துல இருந்து ஏதோ ஒன்று பேச ஆரம்பிச்சு ஏதோ ஒன்று பேசின மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். என்ன அப்படின்னா வந்து ஆரம்பத்தில் பேச ஆரம்பிச்சும் போது எந்த மாதிரி விஷயம்லாம் நம்ம முன்னாடி பண்ணியிருந்தோம், இப்போ எதெல்லாம் அப்படியே மறந்து போயிட்டோம் அப்படின்னு தான் அங்கிள் சொல்ல ஆரம்பித்தேன். ஆனால் திடீர்னு ஒரு பாயிண்ட்ல எப்படி ஆயிடுச்சுன்னா, முன்னாடி நம்ம எவ்வளோ கம்மியாக செலவு பண்ணியிருந்தோம், நம்மளுக்கு பண்ணுறதுக்கு எவ்வளோ லிமிட்டடான விஷயங்கள் இருந்தது, அதை எவ்வளோ ரசிச்சு பண்ணினோம், எப்போவாவது ஒரு நாளைக்கு பண்ணுறதுனால அதில் எவ்வளோ சுகம் இருந்தது. இன்னைக்கு அதெல்லாம் இல்லாமல் சும்மா பண்ணுமே நம்மளும் ஒரு விஷயம் பண்ணுகிறோன்ற மாதிரி ஆயிடுச்சு. என்னடா பைத்தியம் என்ன பேசுனீங்களா? 92.7 பிகப் பாலாஜியோட பாஷ்யம் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் டேக்டிசி கேட்டு போது என்ன தெரியுமா அங்கிள்,
முன்னாடி நம்ம என்னைக்காவது ஒரு நாளைக்கு வெளில போவோம் குடும்பத்தோட, அது அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அடுத்த வாட்டி வெளில போற வரைக்கும் அது மறக்கவே மறக்காது. அன்னைக்கு நம்ம எவ்வளோ ஜாலியா இருந்தோமே, நம்ம அன்னைக்கு அங்கே போகணுமே அப்படின்ற மாதிரி பேசுறதுக்கு நிறைய விஷயம் இருக்கும். அதில் நிறைய ஞாபகம் இருக்கும். எப்போவாது போய் வெளில ஒரு வாட்டி சாப்பிடுவோம். அதனால நம்ம சாப்பிட்ற அந்த மொக்கையா 2 இட்லி சாம்பாரே வந்து நம்மளுக்கு அவ்வளோ பெருமையாக சந்தோஷமா இருக்கும். இட்லி சாம்பார் சாப்பிட்டா ரோஸ் மில்க் குச்சோம் அப்படின்ற மாதிரி இருக்கும். என்னைக்காவது ஒரு நாளைக்கு நம்மளுக்கு புது ட்ரெஸ் வாங்கி கொடுப்பாங்க. அடுத்த ட்ரெஸ் வர வரைக்கும் அதுதான் நம்மளுக்கு புதுசு. அதை நம்ம ரொம்ப ஆர்வமாக ஒரு வாட்டி போட்டுப்போம். ஆனால் இன்னைக்கு எல்லாமே மாறி போயிடுச்சு பாருங்களேன். எத்தனை நாளைக்கு நம்ம ஹோட்டலுக்கு போகிறோம், எவ்வளோ செலவு பண்ணுறோம், எவ்வளோ ஷாப்பிங் பண்ணுறோம், தேவையில்லாமல் என்னத்தெல்லாம் வாங்குறோம். நம்மளுக்குலாம் இந்த காசை கையில் வச்சு செலவு பண்ணுறதே மறந்து போச்சுல்ல. எல்லாம் கார்டு தான், சொயின்னு தேய்ச்சா எங்கேருந்து நம்மளுக்கு எவ்வளோ போகுதுன்னே தெரியாது. இன்னைக்கு எல்லா காசுமே நம்பராக மாறிடுச்சுல்ல. இந்த மாதிரி ஒரு புலம்பலா ஆயிடுச்சு அங்கிள் சாயங்காலத்துலேருந்து. ஆனால் பேசுனதுல எனக்கு ஒரு சந்தோஷம் தான். ஆமாம்ல, நம்ம இப்பெல்லாம் ஆயிட்டோம்னு சொல்லிட்டு எனக்கு பஞ்சம் மிட்டாங்க பலார்ன்ற மாதிரி தான் இருந்தது. சார், நான் இந்த பயங்கரமான வயிற்றுச்சலோட இப்போ எதுவும் ஷாப்பிங் பண்ணாமல் கையை அடக்கிட்டு அப்படியே பானிபூரி வண்டி ஒரு 15 ரூபாய்க்கு சாப்பிட்டு வீட்டுக்கு போயிடுறேன். நாளைக்கு சாயங்காலம் மறுபடியும் உங்களை பார்க்குற வைக்கலும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்கள் இது மாதிரி முன்னாலாம் என்னெல்லாம் பண்ணியிருந்தீங்க, இப்போ என்னெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு யோசிச்சு பாருங்களா அங்கிள். உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செம்ம மெமரிஸ் இருந்ததில்ல நம்மளுக்கு அந்த டைமில். இப்போலாம் மெமரிஸே இல்லை. கடைசியாக நீங்கள் வாங்கின ட்ரெஸ் கூட உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. ஏன்னா நம்ம அவ்வளோ தேவையில்லாத ட்ரெஸ் வாங்கினோம். கடைசியாக வாங்கின ட்ரெஸ் 2 நாள்லேயே பழைய ட்ரெஸ் ஆகிடும். அதுக்குள்ளே வேறு ஏதாவது ஒன்று ஆகிடும். சரி, நான் அப்படியே கிளம்பிட்டு ஐ வில் see you tomorrow. until then உங்களுக்கு நீங்களா பார்த்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கவங்கள மூஞ்சா பார்த்துக்கோங்க. This is Balaji saying டாடா, பாய், குட் நைட், have a great night. டொரண்டன் டுண்டமண்டன் தண்டமண்டன் டாக் டாக் டாய்.